நாகப்பட்டினத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த தனியார் முதலீட்டு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். ஜெகபர்ஷிப் தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று நாகப்பட்டினம் எஸ்பி அலுவலகம் வந்தனர். அவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். அதில் தெரிவித்திருப்பதாவது, நாகப்பட்டினம், மஞ்சள் கொள்ளை மற்றும் சென்னை பெருங்குடி ஆகிய இடங்களில் தனியார் முதலீட்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபத்தில் மாதந்தோறும் பங்கு தரப்படும், பங்குதாரர்களையே சேர்ந்து கொள்ளப்படும் என கூறி மாதந்தோறும் ரூபாய் 4600 வீதம் வசூல் செய்தனர். மேலும் முதலீட்டாளர்களை சேர்ப்பவர்களுக்கு பரிசுகளும் தரப்படும் என்று கவர்ச்சிகரமான திட்டங்களை கூறி பல லட்சம் ரூபாய் பெறப்பட்டது. பல மாதங்களாகியும் பங்கு தொகை தராத காரணத்தினால் செல்போனில் தொடர்பு கொண்டபோது பணம் தருவதாக பல மாதங்களை இழுத்து வந்தனர். ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் மோசடி செய்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்து முதலீடு செய்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சம்பந்தமாக தௌஃபிக்குங்கிறவங்க அவங்களுடைய முகவர்கள் மூலியம் 18 அந்த பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்களுக்கு மேலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றிணைச்சு எஸ்பிஐ அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணி தனி எஃப்ஐஆராக போட்டோ அல்லது இருக்கக்கூடிய விக்டிமாக சேர்க்க முடியும்னாக்கா நான் இங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் நடவடிக்கை மேற்கொள்கிறேன். இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது சப்போர்ட் வேணாலும் அவங்களுக்கு செய்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்குறதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுறோம் அப்படின்னு எஸ்பிஐ ஆகும். 4,23,23,423 ரூபா இன்றைக்கி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு 56 பேர் கொடுத்துருக்கோம். உங்கள் பேர்? ஜெகபர் ஷரீஃப்.